எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோமோ, யாரை பார்த்து இயக்குனர் ஆகணும், நடிகன் ஆகணும்னு நினச்சோமோ, அவங்க எல்லாருமே இங்கே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எத்தனை மேடை ஏறினாலும் அந்த அனைத்து மேடைகளும் வந்து தினகரன் சிவலிங்கம் அவருக்கு நான் நன்றி சொல்கிற மேடையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஜமா பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து தினகர் சார் தான். லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்லிங் ஏஞ்சலாக லைஃப்பில் அவர் எப்பயுமே வந்திருக்காரு. 2013 ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் நடிக்க போகிறேன்னு சொன்னப்போ ஒரு அண்ணன் வந்து சொன்னார், என்னடா நடிக்க போகிறேங்கிற, இந்த கலரில் இருக்க, வெள்ளையாக இருந்தால் தான்டா சினிமாவில் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் தினகர் சார் வந்து நீ கருப்பாக இருக்க, அதனால என் ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று லீடாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்து முதல் நம்பிக்கையை வந்து என் லைஃப்பில் வச்சது வந்து தினகர் சாரும், அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரஞ்சித் சார். இன்னைக்கு வந்து அதே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில் தினகர் சாரோட டைரக்ஷனில் பாட்டில் ராதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர பெரிய ஆளுமையாக அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. தினகர் சார், ஜெயண்ணா, அதே மாதிரி பாட்டில் ராதா படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ரொம்ப ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோ இந்த படத்துக்காக நான் குறைச்சேன். எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. அது ஏன் வந்து முக்கியமாக அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டேரக்டரும் சொல்லிட்டு விட்டுருவாங்க, நீ வெயிட் குறைக்கணும் இது பண்ணணுன்னு. என்னை கான்ஸ்டண்ட்டாக வந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்காக டயட் இருக்கானா இது பண்ணுறானா அப்படின்னு அதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கோ டைரக்டர் கோபி அண்ணாக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிட்டத்தட்ட பேசணுன்ட்டு ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே எதுவுமே பேசவே முடியல. இந்த வாய்ப்பளித்த தினகர் சாருக்கும், என்னோட கூட சக நடிகர்கள் குரு சோமசுந்தரம் சார், சஞ்சனா, அவங்களெல்லாம் வந்து அவங்க கூட நடித்தது வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன். இங்கே நிறைய இயக்குநர்கள் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து அவர் மேடையில் நடிகனா ஒரு நாள் பேசிட்டேன்னா, ரஞ்சித் சாரோட படத்தில் நடிகனா பேசிட்டேன்னா அன்னைக்கு பிறவி பயனை அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். இந்த ஜமா படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பாட்டில் ராதா படத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வந்து இது ஒரு ஹானஸ்டான அட்டம்ப்ட். ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து அவ்வளோ அழுதேன். எனக்கு அது கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு படம் முடிச்சுன்னா நைட்டு 1:30 மணி வரைக்கும் அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா பர்சனலாக வந்து அப்படி ஒரு கனெக்ட் இருந்தது. குடினால அஃபெக்ட் ஆன ஒரு குடும்பத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக வந்து இது இருக்கும். இதை கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க. எவ்வளோ படங்கள் வந்தாலும் பாட்டில் ராதா ஒரு முக்கியமான ஃபிலிமாக இருக்கும். எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும் தினகர் வந்து ஒரு முக்கியமான டைரக்டராக இருப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ.